தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு உடுமலைப்பேட்டையிலிருந்து பக்கத்து மாநிலமான கேரளாவில் அமைஞ்சிக்கக்கூடிய சுற்றுலாத்தலமான காந்தலூருக்கு போற பேருந்து வழி பயணம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து கேரளாவில் அமைஞ்சிருக்க காந்தலூருக்கு மொத்த பயண தூரமா ஒரு 60 கிலோமீட்டர் வருது. உடுமலையிலிருந்து காந்தலூர் போறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மறையூர் போகணும். அங்கிருந்து தான் காந்தலூர் போக முடியும். நாம இப்ப மூணார் போற பேருந்துல பயணம் செய்ய போறோம். உடுமலை பேருந்து நிலையத்திலிருந்து நம்மளுடைய பேருந்து பயணம் காலை 8:40க்கு ஆரம்பமாகுது. பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய சாலையில நாம இப்ப திரும்புறோம். பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கத்துல மூணாருக்கு போறதுக்கான வழிபாதை பிரியும். அதுல நாம இப்ப பிரியிறோம். பேருந்து நிலையத்திலிருந்து நாம இப்ப போடிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பேருந்து நிலையத்திலிருந்து போடிப்பட்டிக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. உடுமலை பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இப்ப போடிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பேருந்து நிலையத்திலிருந்து போடிப்பட்டிக்கு வர வழியில மொத்தம் 2 இடங்கள்ல பெட்ரோல் பங்க் இருக்கு. நீங்க உங்க வாகனங்களுக்கு டீசல் பெட்ரோல் அடிக்கிறவங்க இங்கேயே அடிச்சுக்கோங்க. பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்ப போடிப்பட்டியை வந்தடைஞ்சாச்சு. போடிப்பட்டியிலிருந்து அடுத்து நம்ம பள்ளப்பாளையம்ல அமைஞ்சிக்கக்கூடிய ஆலம்பாளையம் பிரிவுக்கு போக போறோம். போடிப்பட்டியிலிருந்து ஆலம்பாளையம் பிரிவுக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. போடிப்பட்டியிலிருந்து ஆலம்பாளையம் பிரிவுக்கு போற வழியில நமக்கு இங்க இடது பக்கத்துல கோகோ ரெசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கும் விடுதியை பார்க்க முடியுது. 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப ஆலம்பாளையம் பிரிவு சாலையை வந்தடைஞ்சாச்சு. இங்கிருந்து நம்ம நேரா ஒரு 14 கிலோமீட்டர் போனா திருமூர்த்தி அணைக்கு போலாம். நாம இடது பக்கம் திரும்பி மறையூர் போக போறோம். ஆலம்பாளையம் பிரிவு சாலையில நமக்கு இங்க இடது பக்கத்துல ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆலம்பாளையம் பிரிவுல இருந்து அடுத்து நம்ம குறிச்சிக்கோட்டை பகுதிக்கு போறோம். குறிச்சிக்கோட்டை பகுதிக்கு பயண தூரமா ஒரு 3 கிலோமீட்டர் வருது. மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் குறிச்சிக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நம்ம வந்தடைஞ்சாச்சு. குறிச்சிக்கோட்டை பகுதியிலிருந்து அடுத்து நம்ம மானுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போறோம். குறிச்சிக்கோட்டையிலிருந்து மானுப்பட்டிக்கு பயண தூரமா ஒரு 3 கிலோமீட்டர் வருது. மானுப்பட்டியிலிருந்து அடுத்து நம்ம அமராவதி நகர்ல அமைஞ்சிக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை சோதனை சாவடிக்கு போக போறோம். மானுப்பட்டியிலிருந்து சோதனை சாவடிக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்பாட்டு சோதனை சாவடிக்கு வந்தாச்சு. இங்க இடது பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர் போல நாம அமராவதி அணைக்கு போகலாம். அமராவதி அணை பிரிவுல இருந்து அடுத்து நம்ம கட்டளை மாரியம்மன் கோவில் நிறுத்தத்துக்கு போக போறோம். அணை பிரிவுல இருந்து மாரியம்மன் கோவிலுக்கு பயண தூரமா ஒரு 13 கிலோமீட்டர் வருது. அமராவதி அணை பிரிவுல இருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கத்துல தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இயங்கக்கூடிய சோதனை சாவடி இருக்கும். இங்க வாகனங்கள் அனைத்தும் முறையா பரிசோதனை செஞ்ச பிறகு இங்கிருந்து வனப்பகுதியில போக அனுமதிக்கப்படுது. உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து மறையூருக்கு போறதுக்கு பயண கட்டணமா 57 ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க. நம்மளோட பயணம் இப்ப அடர்ந்த வனப்பகுதியில போயிட்டு இருக்கு. உடுமலையிலிருந்து மூணாருக்கு போறதுக்கு இந்த வழிபாதைகள்ல 24 மணி நேரமும் போக அனுமதி உண்டு. 2 சக்கர வாகனங்களுக்கு மட்டும் இரவு நேர அனுமதி கிடையாது. இரவு நேரத்துல வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற காரணத்தால வாகன ஓட்டிகள் கவனமா போற மாதிரி இந்த வழிபாதை அமைஞ்சிருக்கு. நாம இப்ப அடர்ந்த வனப்பகுதியில கட்டளை மாரியம்மன் கோவில் நிறுத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில அதிகமான மரங்களையும் மலை குன்றுகளையும் பார்க்க முடியுது. இடது பக்கத்துல அமராவதி அணையோட பின்புற பகுதியை பார்க்க முடியுது. இந்த மலையில பொழிகின்ற மழை நீர் இந்த வழியா போய் தான் வந்து அமராவதி அணையில சேருது. அணைக்கு போற பாலம் பகுதியை கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க 2 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா வாகனங்களை இயக்குற மாதிரி இருக்கும். நாம பயணம் செய்யக்கூடிய இந்த சாலையானது ஒரு வழி சாலை அப்படின்றதால எதிரில் வர வாகனங்களுக்கு வழி விட்டு பாதுகாப்பான முறையில் வாகனங்களை இயக்குற மாதிரி இந்த சாலையை அமைஞ்சிருக்கு.
13 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம கட்டளை மாரியம்மன் கோவில் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். இங்கேயும் நமக்கு வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சோதனை சாவடி இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க இருந்து 100 மீட்டர் தொலைவில் சின்னார் ஆற்று பாலம் இருக்கு. அதை ஒட்டியே கேரள எல்லையில கேரள காவல்துறை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய சோதனை சாவடி இருக்கு. இந்த சோதனை சாவடியில வாகனங்கள்ல எத்தனை பேர் பயணிக்கிறோம் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து மேல போக அனுமதி வழங்கப்படுது. நாம இப்ப தமிழ்நாடு எல்லை பகுதியிலிருந்து கேரள எல்லை பகுதிக்குள்ள வந்தாச்சு. கேரள எல்லை பகுதியிலிருந்து அடுத்து நம்ம மறையூர் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். எல்லை பகுதியிலிருந்து மறையூருக்கு பயண தூரமா வனப்பகுதியில ஒரு 17 கிலோமீட்டர் வருது. கேரள எல்லை பகுதியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க சாம்பக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரும். இங்க மலைவாழ் மக்களுடைய கிராமம் ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய உடுமலை முதல் காந்தலூர் வரையிலான பேருந்து பயணத்துல நாம் இப்ப சாம்பக்காடு பழங்குடியின கிராமத்துல இருந்து மறையூருக்கு போய்கிட்டு இருக்கோம். போற வழியில அதிகப்படியான மரங்கள் இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா வனவிலங்குகள் இருக்கிறத பார்க்க முடியும். எல்லை பகுதியிலிருந்து மறையூருக்கு போற வழியில தான் தூவானம் அருவி அமைஞ்சிருக்கு. இந்த அருவி கேரளா மாநிலத்துல இடுக்கி மாவட்டத்துல சின்னார் கானூர் காப்பத்துல அமைஞ்சிருக்கு. சின்னார் சரணாலயத்துக்கு மிகவும் உட்புறமா தூவானம் அருவி அமைஞ்சிருக்கு. அருவிக்கு போற வழியில எல்லாம் வன தாவரங்களையும் வன விலங்குகளையும் பார்க்க முடியும். இந்த அருவிக்கு போறதுக்கு கேரள வனப்பகுதியில ட்ரெக்கிங் வசதி இருக்கு. இணையதளத்து மூலியமா நீங்க போய் அதுல பதிஞ்சு இந்த ட்ரெக்கிங் போய் சுத்தி பார்க்கலாம். நாம இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய இந்த ஆறு தான் பாம்பார் ஆறு. இது திருமூர்த்தி அணைக்கு போய் சேருது. சாம்பக்காடு பகுதியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க வலது பக்கத்துல அலப்பெட்டி எக்கோ டூரிசம் அமைஞ்சிருக்கும். நீங்க ட்ரெக்கிங் போக விரும்புனீங்கன்னா ஆன்லைன்ல பதிவு பண்றது மூலியமா இந்த அலப்பெட்டி எக்கோ டூரிசம்ல இருந்து உள்ள உங்களுக்கு ட்ரெக்கிங் கூட்டிட்டு போவாங்க வனப்பகுதிகள்ல. அலப்பெட்டி எக்கோ டூரிசம் அலுவலகத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு ஆழமான பகுதியில தூரத்துல தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும். அடர்ந்த வனப்பகுதியில 12 கிலோமீட்டர் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் நாம மறையூர் பகுதியை நெருங்கிட்டோம். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளால இங்க கட்டிடங்கள் இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. நிறைய தங்கும் விடுதிகளும் பார்க்க முடியுது. மறையூர் பகுதியோட தொடக்கத்துல வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சோதனை சாவடி அமைஞ்சிருக்கு. அந்த சோதனை சாவடியை ஒட்டியே நமக்கு அழகான ஒரு நீர்வீழ்ச்சியும் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய உடுமலை முதல் காந்தலூர் வரையிலான பேருந்து பயணத்துல நாம் இப்ப மறையூர் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில நம்மளால இங்க அதிகப்படியான சில்வர் ஓக் மரங்களையும் பாக்கு மரங்களையும் வாழை பலா மரங்களையும் பார்க்க முடியுது. கேரள எல்லை பகுதியிலிருந்து 17 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப மறையூர் வந்தாச்சு. தொடக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறத பார்க்க முடியும். பெட்ரோல் பங்கோட எதிர் திசையில நம்ம போனா காந்தலூர் போகக்கூடிய வழி. நாம இப்ப மறையூர் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து வரப்போறோம். உடுமலைப்பேட்டையிலிருந்து மறையூர் வழியா மூணார் போற பேருந்துகளின் நேரங்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. உடுமலை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1.25 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப மறையூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு. உடுமலைப்பேட்டையிலிருந்து நாம இப்ப மறையூர் பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு. நாம வந்த பேருந்து மூணார் போற பேருந்து. இதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த பேருந்து மூணார் போகுது. நாம இறங்கி இங்கிருந்து காந்தலூர் போக போறோம். நாம இப்ப மறையூர் பேருந்து நிலையத்துல இருக்கோம். இங்கிருந்து நம்ம அடுத்து காந்தலூர் போக போறோம். மூணார்ல இருந்து காந்தலூருக்கு போகக்கூடிய பேருந்து 10:55க்கு மறையூருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நாம இப்ப அந்த பேருந்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறையூர் பேருந்து நிலையத்துல இருந்து காந்தலூருக்கு பஸ் வசதி இருக்கு. அது போக ஆட்டோ மற்றும் ஜீப் வசதிகளும் இருக்கு.
மூணார்ல இருந்து காந்தலூர் போகக்கூடிய பேருந்து வந்தாச்சு. நாம இப்ப இந்த பேருந்துல தான் இங்கிருந்து காந்தலூர் போக போறோம். தமிழ்நாட்டுல அமைஞ்சிக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து காந்தலூருக்கு ஸ்டேட் பஸ் கிடையாது. நம்ம மறையூர் வந்து இங்கிருந்து மூணார்ல இருந்து வரக்கூடிய பஸ்ல தான் வந்து காந்தலூருக்கு போக முடியும். உடுமலைப்பேட்டை முதல் காந்தலூர் வரையிலான பேருந்து பயணத்துல நாம இப்ப மறையூர்ல இருந்து காந்தலூர் போகக்கூடிய பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. மறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதோட எதிர்ப்புற திசையில தான் நம்ம காந்தலூர் போகக்கூடிய சாலை பிரிவு இருக்கு. நாம இப்ப காந்தலூர் போகக்கூடிய சாலை பிரிவுல வளையிறோம். மறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாம இப்ப கோவில் கடவு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மறையூர்ல இருந்து கோவில் கடவு பகுதிக்கு வந்து பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. மறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து காந்தலூருக்கு போறதுக்கு பயண கட்டணமா ஒரு ஆளுக்கு 35 ரூபாய் வந்து கட்டணமா வசூலிக்கிறாங்க. சுற்றுலா தலமான காந்தலூர் பகுதி எங்க அமைஞ்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துல இடுக்கி மாவட்டத்துல தேவிக்குளம் வட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. இங்க தமிழ் மொழி பேசுற மக்கள் தான் அதிகமா வாழ்ந்து வராங்க. காந்தலூர் மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்துல சுமார் 5000 அடி உயரத்துல கிழக்கு சரிவுல அமைஞ்சிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த காந்தலூர் பகுதியில 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வசித்து வராங்க. இங்க வாழ்ற 90% மக்கள் வந்து தமிழ் மொழி மட்டுமே பேசுறாங்க. மீதி இருக்கிறவங்க மலையாளமும் தெலுங்கும் பேசுறதா சொல்றாங்க. மறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப கோவில் கடவு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்தடைஞ்சாச்சு. இங்க நமக்கு பாம்பாறு ஆறு ஓடுற காட்சிகளை பார்க்க முடியுது. நாம இப்ப அந்த பாலத்து மேல போய்கிட்டு இருக்கோம். கோவில் கடவு பகுதியிலிருந்து அடுத்து நாம ஆனக்கொட்டாப்பாறை பார்க்குக்கு போக போறோம். கோவில் கடவு பகுதியிலிருந்து ஆனக்கொட்டாப்பாறைக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. கோவில் கடவு பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க ஒரு வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் கூடிய சோதனை சாவடி இருக்கும். இங்கிருந்து வாகனங்கள் சோதனை பண்ணி தான் மேல போக அனுமதிக்கப்படுது. கோவில் கடவுல இருந்து காந்தலூர் போற வழிகள்ல மொத்தம் 9 இடங்கள்ல கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. இந்த கொண்டை ஊசி வளைவுகள் தொடர்ச்சியா இல்லாம விட்டு விட்டு அமைஞ்சிருக்கு. காந்தலூர் பகுதி சுற்றி பல்வேறு இடங்கள் வந்து நம்ம சுத்தி பார்க்க அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒற்றை மலை, முருகன் மலை, பிரம்மாரம் வியூ பாயிண்ட், உளுவயல் நீர்வீழ்ச்சி, ஆனைமூடி சோலை தேசிய பூங்கா, பட்டினசேரி அணை, குளச்சிவயல் பாறை, கீழாந்தூர் நீர்வீழ்ச்சி, இறைச்சிப்பாரா நீர்வீழ்ச்சி, எலச்சிப்பாரா நீர்வீழ்ச்சி, ராமன் குகை, பசுமையான காடுகள்னு பல வகைகள்ல இங்க சுத்தி பார்க்க இடங்கள் இயற்கையா கொட்டி கிடக்கு. நீங்க ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தாலும் சரி, விடுமுறை நாட்கள்ல கழிக்கிறதுக்கும் வெயில் காலங்கள்ல குளிர்ச்சியான மலை பிரதேசங்களை தேடி வர்றதுக்கும் இந்த காந்தலூர் வந்து உகந்த இடமா வந்து கருதப்படுது. கேரளாவில் அமைஞ்சிக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசத்துல முக்கியமான இடமா வந்து இந்த காந்தலூர் பகுதி பார்க்கப்படுது. இந்த காந்தலூர் வந்து குட்டி காஷ்மீர்னு வந்து அழைக்கப்படுது. காந்தலூர் பகுதிகளை சுற்றி அதிகமான தங்கும் விடுதிகள் இருக்கு. இங்க நீங்க தங்கி ட்ரக்கிங், வியூ பாயிண்ட்ஸ், ஜீப் சவாரி, பள்ளத்தாக்கு, சன்ரைஸ் பாயிண்ட், சன்செட் பாயிண்ட்னு நிறைய இடங்களை சுத்தி பார்க்கலாம். கோவில் கடவு பகுதிகளிலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப 4வது கொண்டை ஊசி வளைவு பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம். இங்க நமக்கு வலது பக்கத்துல ஆனக்கொட்டாப்பாறை வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு பார்க் இருக்கு. நீங்க இங்க போய் வியூ பாயிண்ட்ஸை பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். ஆனக்கொட்டா பார்க்ல இருந்து ஒரு 300 மீட்டர் பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வலது பக்கத்துல ஒரு சோதனை சாவடி இருக்கிறத பார்க்க முடியும். இங்க சோதனையிட்ட பிறகு வாகனங்கள் இங்கிருந்து மேல போக அனுமதிகள் வழங்கப்படுது. காந்தலூர் மக்களோட முக்கிய தொழிலா வந்து வேளாண்மை. இங்க குளிர்கால காய்கறிகளும் பழங்களும் அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. குளிர்கால காய்கறிகளான பீன்ஸ், முட்டைக்கோசு, காலிஃபிளவர், கேரட், உருளைக்கிழங்கு, வெள்ளை பூண்டு வந்து இங்க அதிகமா விளைச்சல் செய்யறாங்க. குளிர்கால பழங்களான ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, பிளம், பலா, கொய்யா, ஸ்ட்ராபெரி போன்ற பல வகைகளும் இங்க அதிகமான முறையில சாகுபடி செய்யறாங்க. தென்னிந்தியாவில் ஆப்பிள் விளையக்கூடிய ஒரே இடம் இந்த காந்தலூர் தான். இந்த காந்தலூர் பகுதி சுற்றி அதிகமான இடங்கள்ல கரும்புகள் வந்து அதிக அளவுல வளர்க்கப்பட்டு இங்க உள்ள ஆலைகள்ல அடிச்சு அதை வெள்ளமாக்கி இங்கேயே மக்களுக்கு நேரடியா விற்கிறாங்க.
பாக்கு, தென்னை, வாழை, கப்பக்கிழங்கு போன்ற பயிர்களையும் விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வராங்க. லெமன் கிராஸ்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை புல் இங்க அதிக விளைவிக்கக்கூடிய இடமா காந்தலூர் இருக்கு. அதை பதப்படுத்தி எடுக்கப்படுற எண்ணெய் இங்க அதிக இடங்களில் விற்பனை செய்யறாங்க. இந்த எண்ணெயில அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. கேரளாவில் மற்ற பகுதிகளில் காணப்படாத பல்வேறு வகையான பயிர்கள்ல காந்தலூர்ல விளைவிக்கிறாங்க. மூணாரோட காஸ்பின்னு அழைக்கப்படுற இந்த காந்தலூருக்கு நீங்க ஜூன்ல இருந்து பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் வந்தீங்கன்னா இங்க நல்ல கால சூழ்நிலைகளை அனுபவிக்கலாம். உடுமலை முதல் காந்தலூர் வழியான பேருந்து பயணத்துல நாம இப்ப கரையூர் பகுதிகளிலிருந்து வேட்டுக்காடு பாலம் வழியா காந்தலூருக்கு போய்கிட்டு இருக்கோம். போற வழியில நம்மளால இங்க இடது பக்கத்துல அதிகப்படியான தங்கும் விடுதிகள் அழகா அமைஞ்சிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. நம்மளுடைய இந்த பேருந்து பயணம் ஜனவரி பொங்கல் ஹாலிடேல அமைஞ்சிருக்கு. காந்தலூர் மலைப்பகுதி முழுக்க முழுக்க குளிர்ச்சியான சூழ்நிலைகள் மட்டுமே நிலவும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா பனிமூட்டங்கள் நிறைந்த பகுதிகளில் நம்ம பயணம் செய்ய போறோம். உயரமான மலை சிகரத்துல குளிர்ச்சியான காலநிலைகள்ல பேருந்துல உட்காந்துட்டு ஜன்னல் ஓரத்துல வண்ண வயமான பூக்களையும் ஓடுற ஆறுகளையும் அருவிகளையும் மலை குன்றுகளையும் பார்க்குற சுகமே ஒரு தனிதான். கோவில் கடவு பகுதியில் ஆரம்பித்த 9 கொண்டை ஊசி வளைவுகளில் நாம் இப்போ கடைசி கொண்டை ஊசி வளைவுகளில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இங்கே போகும்பொழுது சாலையோர பூக்கள் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது. நம்மளுடைய உடுமலை முதல் காந்தலூர் வழியான பேருந்து பயணத்தில் நாம் இப்போ கடைசி கட்டத்தை நெருங்கிட்டுறோம். நாம் இப்போ காந்தலூர் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இரண்டு உயரமான மலை குன்றுகள்லேருந்து கயிறு மூலியமா அந்த மலைக்கு போகக்கூடிய பஸ்ஸிங் ஜிப்லைன் கேம்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் இந்த காந்தலூர்ல அமைஞ்சிருக்கு. அதை நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறையூர் பேருந்து நிலையத்துல இருந்து 45 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப காந்தலூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு.
நம்மளுடைய உடுமலை முதல் காந்தலூர் வரையிலான பேருந்து பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இனிமையாகவும் அமைச்சுன்னு சொல்லி நம்புறேன். இதோட நம்முடைய காந்தலூர் பயணம் முடிவுக்கு வருது. அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.